இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 100 நாட்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம், போக்குவரத்தில் புதிய மறுமலர்ச்சி ஏற்படுத்துவோம், புதிதாக பேருந்துகளை வாங்குவோம், போக்குவரத்து ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய நிலுவைத் தொகைகளை வழங்குவோம், அனைவருக்கும் நியாயமாக நடந்து கொள்வோம் என்று பல்வேறு பொய்யான காரணங்களை வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு தான் கொடுத்த வாக்குறுதிகளில் எதையும் நிறைவேற்றாத ஒரு கையாளாகாத அரசாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நிறைவேற்றுங்கள் என்று தங்களுடைய உரிமைகளை கேட்பதற்காக இங்கே போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாம் திரண்டிருக்கின்றார்கள். பெரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 100 நாட்களில் நாங்கள் 100 நாட்களுக்குள்ளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள். ஆனால் அதை இன்று செய்வதற்கு வக்கற்ற ஒரு அரசாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 9 ஆண்டு காலத்தில் போக்குவரத்துக்காக சுமார் 13,753 பேருந்துகள் அரசாங்கத்தால் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளை தொடப்போகின்றீர்கள். ஒரே ஒரு பேருந்தை நீங்கள் புதிய பேருந்துகளை வாங்கி இருக்கின்றீர்களா, இந்த மக்களுடைய பயன்பாட்டிற்கு தந்திருக்கின்றீர்களா என்று இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களை பார்த்து நான் கேட்கின்றேன். இன்னைக்கெல்லாம் மஞ்சள் கல்லில் புதுசா பேருந்து ஓடிட்டு இருக்குது. நாம கூட பார்க்கும்போது சந்தோஷப்படுறோம், பரவாயில்லையே எல்லா இடத்துலயும் மஞ்சள் கல்ல புதுசா பேருந்துலாம் ஓடிட்டு இருக்கு, எப்படி இந்த ஆட்சி வாங்கிட்டாங்கன்னு கேட்டா போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சொல்றாங்க 60 வயசு கிழமைக்கு புது பொண்ணு வேஷம் போட்டு அனுப்புறாங்க. சேஸ் மட்டும் பழசு, சேஸ் எல்லாம் பழசு, வெளியில இருக்கிற பாடி எல்லாம் மஞ்சள் கலர் அடிச்சு புதுசா அனுப்புறோம். ஆனா சேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஓடல சேஸ வச்சு இன்னைக்கு கிழமைக்கு மணப்பெண் வேஷம் போட்டு ஓட விடுறாங்க. எல்லாரும் பார்த்தா வண்டி 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் கூட போறதில்லை. ஏன்னு கேட்டாக்க என்ஜினும் பழசு, வெளியில இருக்கிற அந்த பாடி மட்டும் புதுசு. இதுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடத்துகின்ற லட்சணம். எண்ணற்ற வாக்குறுதிகளை தந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். எதையாவது நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்களா, நிறைவேற்றி தந்திருக்கிறீர்களா என்று கேட்கின்றோம். ஒன்றுமே இல்லை. அடிக்கடி பாத்தீங்கன்னா கோத்தகிரி குன்னூர் பகுதியில் வந்து நம்முடைய மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் சென்னை எல்லாம் கூப்பிடுவாங்க. என்னைய கூப்பிட்டான்னா இந்த மாதிரி ஒரு சிவகுமார் ஒரு ஓட்டுநர் நடத்த நினைக்கிற ஒரு தொழிலாளி சுப்பிரமணியன் கடந்த ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணாரு. அவருடைய மனைவிக்கு, யாருக்கு, பல்லாண்டு காலம் தன்னுடைய வாழக்கூடிய மனைவிக்கு கர்ப்பப்பையில நோய், அதை யாரு ரிமூவ் பண்ணணும். எனவே வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட போய் லீவு கேட்கிறாங்க. லீவு கேட்டா கொடுக்க முடியாது. எது, ஒரு 3 நாள் தன்னுடைய மனைவிக்காக ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு லீவு கேட்டா கொடுக்க முடியாதுன்றாங்க. எப்படிப்பட்ட மனசாட்சியோட இவர்களுக்கு. அதே மாதிரி தன்னுடைய மனைவிக்கு வந்து விழுந்து கால் உடைஞ்சிருச்சு. இதுவும் கொண்டு கோத்தகிரி தான். எனக்கு அடிக்கடி தகவல் நடந்தாலும் தகவல் சொல்றேன் உங்களுக்கு. மனைவிக்கு விழுந்து கால் உடைஞ்சு போச்சு. போய் ஒரு அத்துமீறல், அதிகார துஷ்பிரயோகம். ஒன்றை மட்டும் சொல்கின்றேன். எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்கின்றதோ அடுத்த 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிதான் நடைபெறும். அதுதான் தமிழகத்துடைய வரலாறு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை